ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேக் யுவர்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எதை பற்றினா இந்த மாதிரி 3 லேயர் ஃபோட்டோ எடிட்டிங் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் மோஸ்ட்லி இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் கூகுள் வர போயிட்டு இன்ஷாட் ப்ரோ ஆப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே நான் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணி பாருங்கள். மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் இன்ஷாட் ப்ரோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு காலேஜ்னு இருக்கும், அதோட போயிட்டு ஏஐ பிளெண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச 3 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Genreviews.online. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இந்த லே அவுட்னு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லே அவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த லே அவுட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இந்த பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். பிளெண்டுனா இப்போ ஃபோட்டோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்தா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோன்னு இருக்குது, அது உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லே அவுட் வச்சுருக்கேன். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டில் வேணும் சென்டரில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ இந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணுறேன். மேலே ஒரு லேயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லேயரை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ரேஷியோவில் போயிட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுற மாதிரி 4.5 ரேஷியோ ஃப்ரேமில் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு ஃபோட்டோ ஓகே ஃபிட்டாக கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.